இளைஞன் காட்டுக்குள்ளே நடந்து போய்கிட்டு இருந்தான். அப்படி போய்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு பசி எடுத்தது. அதனால் சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு தேடிக்கிட்டு போனான். அப்போது அங்கே ஒரு பழங்கள் நிறைஞ்ச மரத்தை பார்த்தான். அந்த மரத்தை பார்த்ததும் தன்னோட பசியை அடக்க முடியாமல் கடகடன்னு மேலே ஏறிட்டான். மேலே ஏறினதும் அவனுக்கு நிறைய பழங்கள் கிடச்சிது. ஆனாலும் ரொம்பவும் பழுத்த பழங்கள் எல்லாம் அந்த கிளையோட நுனியில் இருந்ததை பார்த்தான். அதனால் அதை போய் பறிக்கலாம் அப்படின்னு அது மேலேயே நடந்து போனான். அவன் நடந்து போன பாரம் தாங்காமல் அந்த கிளையும் முறிஞ்சிடுச்சு. அதனால் அவன் கீழே விழுறதுக்கு பார்த்தான். ஆனால் சட்டுன்னு சுதாரிச்சுக்கிட்ட அவன் அதுக்கு கீழே இருந்த இன்னொரு கிளையை பிடிச்சி தொங்க ஆரம்பிச்சிட்டான். என்னதான் அவன் தொங்கிக்கிட்டு இருந்தாலும் ரொம்பவும் பயந்து போய் தான் இருந்தான். அதனால் கீழே எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு எட்டி பார்த்தான். எட்டி பார்த்தா தரை ரொம்ப தூரத்தில் இருந்தது. அதனால் ஏற்கனவே பயந்துருந்த அவன் இன்னமும் பயப்பட ஆரம்பிச்சிட்டான். சுற்றி முற்றியும் பார்த்தான். யாராவது உதவிக்கு வாங்களே அப்படின்னு கத்தவே ஆரம்பிச்சிட்டான். ஆனாலும் அவனை காப்பாற்ற யாரும் வர மாதிரி தெரியல. ரொம்ப நேரமாக அந்த கிளையிலேயே பிடிச்சிட்டு தொங்கிக்கிட்டு இருந்தான். அப்போது அந்த பக்கமாக ஒரு முதியவர் போகிறத பார்த்து அவர்கிட்ட உதவுங்க அப்படின்னு உதவி கேட்டான். அவனும் அந்த இளைஞன் கிளையை பிடிச்சிட்டு தொங்குறத பார்த்தாரு. அப்போது அவன், ஐயா எனக்கு எப்படியாவது உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்டான். இதை பார்த்ததும் கீழே இருந்து ஒரு கல்லை எடுத்து அவன் மேலே விட்டு எறிஞ்சாரு. ஏற்கனவே பயந்து போய் கீழே விழுந்துருவோமோன்னு தொங்கிக்கிட்டு இருந்த அவன் இந்த முதியவர் செஞ்ச வேலையால் ரொம்பவே கஷ்டப்பட்டான். அதனால், ஐயா என்ன நான் உங்ககிட்ட உதவி தானே கேட்டேன், நீங்கள் என்ன கல்லை தூக்கி அடிக்கிறீங்க அப்படின்னு ரொம்பவும் கோவப்பட்டான். இதையெல்லாம் கவனிக்காமல் திரும்பவும் அவர் ஒரு சின்ன கல்லை எடுத்து அவன் மேலே போட்டார். இதையெல்லாம் ஆத்திரத்தோடு பார்த்துக்கிட்டு இருந்த அவன் மேலேருந்து ஒரு கிளையை ஒரு தாவி பிடிச்சான். பிடிச்சிட்டு சொன்னான், நான் மட்டும் இப்போ கீழே வந்தேன்னா உங்களை என்ன பண்ணுறேன்னு பாருங்க அப்படின்னு கத்துனான். இதை எதையுமே கண்டுக்காத பெரியவர் இன்னொரு கல்லை அவன் மேலே விட்டெறிஞ்சார். இந்த வாட்டி நல்லாவே தாவி அவன் பெரிய கிளையை பிடிச்சி மரத்து மேலே ஏறி சரசரன்னு கீழே இறங்கி வர ஆரம்பிச்சிட்டான். கீழே இறங்கி வந்த அவன் ஆத்திரத்தோட, ஐயா பெரியவரே நான் உங்ககிட்ட உதவி தானே கேட்டேன், இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு ஆத்திரப்பட்டு கத்துனான். தம்பி நான் உங்களுக்கு உதவி தானே செஞ்சேன் அப்படின்னு சொன்னார். என்னது உதவியா அப்படின்னு திருன்னு முழிச்சான். ஆமாம், நான் உன்னை முதல் தடவை பார்த்தப்ப நீ பயத்தால் உறைஞ்சி போயிருந்த. நான் உன் மேலே கல்லை தூக்கி வீசினப்போ உன்னோட பயம் குறைஞ்சி நீ எப்படி என்னை பிடிக்கலாம் அப்படிங்கிறத யோசனை செஞ்ச. பயத்தால் உன் மூளை வேலை செய்யாமல் இருந்தது. நான் செஞ்ச வேலையால் நீ யோசிக்க ஆரம்பித்த. அதனால தான் உன்னோட முயற்சியாலேயே நீ தப்பிச்சு வெளியே வந்த அப்படின்னு சொன்னார். பயத்தினால உன் அறிவு வேலை செய்யலை. இப்போது பயம் போயிடுச்சு. அதனால் உன்னோட யோசனையாலேயே நீ உன்னை காப்பாற்றிக்கிட்ட அப்படின்னு சொன்னார். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நாமளும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு நிறைய தயக்கங்களும் பயங்களும் நமக்குள்ளே இருக்குது. அது எல்லாத்தையும் உடைச்சிக்கிட்டு வெளியே வந்தோன்னா கண்டிப்பாக நாம் நம்ம லட்சியத்தை அடையலாம்.